டால்பின் பப்ளிகேஷன் தங்களை அன்போடு வரவேற்கிறது. வினாயன் 44 பொறுத்தவரை இந்திய வரைபடத்தில் இடம்பெறக்கூடிய சில முக்கியமான இடங்களை, குறிப்பாக சமவெளி மற்றும் பீடபூமிகளை இந்த காணொலியில் நாம் காணலாம். சுமார் ஒரு 20 வரைபட இடங்களை நாம் இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சமவெளி சிந்து சமவெளி, அதாவது இண்டஸ் பிளைன், சிந்து நதி பாயக்கூடிய அந்த இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிந்து சமவெளி என்று நாம் அழைக்கிறோம். இது பெரும்பாலான பகுதி எங்கே தான் இருக்குது, பாகிஸ்தானில் தான் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் சிந்து சமவெளி, இண்டஸ் பிளைன். ஓகே, சிந்து சமவெளி. அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது கங்கை சமவெளி. ஸோ கங்கை சமவெளிங்கிறது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வளமான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சமவெளி. எந்த சமவெளி, கேங்டிக் பிளைன் என்று சொல்லப்படக்கூடிய கங்கை சமவெளி. ஸோ இங்கே தான் என்ன அதிகமாக இருக்குது, அலுவியல் சாயில். எங்கெல்லாம் சமவெளி இருக்கிறதோ, பிளைன் இருக்கிறதோ, அங்கே என்ன இருக்கும், கண்டிப்பாக அலுவியல் சாயில். ஏன்னா இந்த ரிவர் தான் எதை கேரி பண்ணுது, ரிவர் கேரிஸ் அண்ட் டெபாசிட்ஸ் அலுவியல் சாயில். ஸோ இருக்கிற சாயிலேயே ஒரு வளமான சாயில் எது என்று கேட்டால் அது அலுவியல் சாயில் தான், அதாவது வண்டல் மண். ஸோ கங்கை சமவெளி எங்கே குறிக்கிறோன்னா உத்தரப்பிரதேஷ், இதுதான் அது கங்கை சமவெளி. ஸோ லொக்கேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி இந்த கலர்லாம் கொடுக்கணும்னு கேட்டுற வேணால் கலர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு எக்ஸாம்பிள் அலௌடு கலர்ஸ் வந்து ஐதர் பிளாக் அல்லது ப்ளூ தான். ஸோ நீங்கள் சர்க்கிள் பண்ணிவிட்டு உள்ள என்ன செஞ்சிடலாம், பென்சில்கிட்ட என்ன செய்யலாம், டாட் பண்ணிடலாம். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம லொக்கேட் பண்ணிக்கிறது என்ன சமவெளி, கங்கை சமவெளி. ஓகே, கேங்டிக் பிளைன். மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது பிரம்மபுத்திரா சமவெளி. ஓகே, பிரம்மபுத்திரா நதி பாயக்கூடிய அந்த இடத்தை தான் நம்ம சொன்னோம் பிரம்மபுத்திரா சமவெளி. இமயமலை உற்பத்தி ஆகக்கூடிய பிரம்மபுத்திரா அருணாச்சல் பிரதேஷ், அசாம் வழியாக ஃப்ளோ ஆகி பங்களாதேஷ் வழியாக நுழைந்து எங்கே கலக்கிறது, வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஒரு முக்கியமான நதி. அது இந்த நதி ஓடக்கூடிய பிரம்மபுத்திரா நதி ஓடக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்லலாம், பிரம்மபுத்திரா சமவெளி. இதானது பிரம்மபுத்திரா சமவெளி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்பிசே முக்கியமான ஒரு சமவெளி, மேற்கு கடற்கரை சமவெளி. ஓகே, மேற்கு கடற்கரை சமவெளி. இதுவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த லைனை ஒட்டி நம்ம என்ன செய்யலாம், ஷேட் பண்ணி லைட்டாக லைன் ட்ரா பண்ணி ஷேடிங் பண்ணால் என்னது, மேற்கு கடற்கரை சமவெளி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கிழக்கு கடற்கரை சமவெளி. அப்படியே ஈஸ்டர்ன் சைடு இதில் குறித்தோம்னா, அந்த லைனை ஒட்டியே குறித்தோம்னா என்னது, கிழக்கு கடற்கரை சமவெளி, ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஓகே, கிழக்கு கடற்கரை சமவெளி நம்ம தமிழில் சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு கடற்கரை. ஓகே, 4 கடற்கரைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாட் வி சே, மலபார் கடற்கரை. ஓகே, மலபார் கடற்கரைங்கிறது எங்கே இருக்குது, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடற்கரை மலபார் கடற்கரை. ஜஸ்ட் அதுக்கு மேலே மகாராஷ்டிரா மாநிலத்தில் நம்ம குறித்தோம்னா அது என்ன கடற்கரை, கொங்கண கடற்கரை. ஸோ இந்த லைனுக்கு ஜஸ்ட்டு வெளியில் குறித்தா கடற்கரை, கீழே குறித்தா கேரளா ரீஜனில் அந்த லைன் மேலேயே குறித்தா மலபார் கடற்கரை, ஜஸ்ட் அது மேலே குறித்தா கொங்கண கடற்கரை. ஸோ மேற்கு கடற்கரை சமவெளி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே போன காணொலியில் மேற்கு தொடர்ச்சி மலை குறிச்சிருக்கோம், வெஸ்டர்ன் காட்ஸ். அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வாட் வி சே அரபிக்கடலுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேற்கு கடற்கரை சமவெளி. அது மாதிரி இந்த பக்கம் வங்காள விரிகுடா கடலுக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை, அந்த தொடர்ச்சியற்ற மலைக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிழக்கு கடற்கரை சமவெளி. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ், அரேபியன் சி, இதுக்கு இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ரீஜன் மேற்கு கடற்கரை சமவெளி. வாட் வி சே பே ஆஃப் பெங்கால் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை, இதற்கு இடைப்பட்ட அந்த பகுதியை தான் நான் சொல்கிறேன் கிழக்கு கடற்கரை சமவெளி. ஸோ கேரளா ரீஜனில் அந்த லைனுக்கு வெளியில் குறித்தா மலபார் கடற்கரை, ஜஸ்ட் அபோவ் அதுக்கு மேலே வாட் வி சே மகாராஷ்டிரா அந்த ரீஜனில் குறித்தா கொங்கண கடற்கரை. ஸோ கடற்கரை என்றால் அந்த லைனுக்கு வெளியேயும், சமவெளி என்றால் லைனுக்கும் உள்ளேயும் நீங்கள் என்ன செய்யணும், குறிக்கணும், மாற்றி குறிச்சிட வேணாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கடற்கரை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோரமண்டல் கோஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய வாட் வி சே சோழமண்டல கடற்கரை. இது எங்கள் பக்கம் வங்காள விரிகுடாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடற்கரை, சோழமண்டல கடற்கரை. அடுத்து பார்க்கக்கூடியது நார்தன் சர்க்கார் என்று சொல்லப்படக்கூடிய வட சர்க்கார். ஸோ ஜஸ்ட் ரிவர் கோதாவரிக்கு மேலே இந்த லைனுக்கு அவுட் சைடு குறிச்சா நார்தன் சர்க்கார். ஸோ இந்த பக்கம் கீழே டவுனில் குறிச்சா சோழமண்டல கடற்கரை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பீடபூமி மாலவ பீடபூமி. ஜஸ்ட் இது எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய பிரதேசத்தில் தான் அமைந்திருக்கிறது.
இந்த மாலவ பீடபூமி என்பது அமைந்திருக்கிறது. இதுதான் என்ன பீடபூமி? மாலவ பீடபூமி, மால்வா பிளாட்டியூ. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கனிம வளங்களுக்கு பெயர் போன ஒரு பிளாட்டியூ, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இது வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட், பீகார் அதை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஜார்க்கண்ட், இந்த இடத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடியது தான் என்ன பீடபூமி? சோட்டா நாக்பூர் பீடபூமி. எதற்கு பெயர் பெற்றது? இட்ஸ் ஏ வெல் நோன் பிளேஸ் ஃபார் மினரல் ரிசோர்சஸ். கனிம வளங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு பீடபூமி. ஜஸ்ட் அப்படியே அதுக்கு ரைட் சைடு குறிச்சோம்னா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பீடபூமி மேகாலயா. இந்த மேகாலயா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஷில்லாங் பீடபூமி. ஓகே, ஷில்லாங் இப்போ நம்ம லொக்கேட் பண்ணிக்க இந்த ஷில்லாங் பீடபூமியில் தான் இங்கே தான் என்ன அமைந்திருக்கு? சிரபுஞ்சி அண்ட் மௌசின்ராம். இன்னைக்கு உலகிலேயே ரொம்ப வெட்டஸ்ட் பிளேஸ் அதுன்னு கேட்டிங்கன்னா 1000 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெறக்கூடிய அந்த மௌசின்ராம் சிரபுஞ்சி எந்த மாநிலத்தில் தான் அமைந்திருக்கிறது? இந்த மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாட்டியூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஷில்லாங் பீடபூமி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாக் நீச்சந்தி. ஓகே, இந்த தக்கான பீடபூமி மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஒரு பிளாட்டியூ இஸ் தக்கான பீடபூமி. இது எங்கே அமைந்திருக்கிறது என்றால் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையே அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீடபூமி. சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டரில் அமைந்திருக்கக்கூடிய பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாட்டியூ இஸ் டெக்கான் பிளாட்டியூ, விச் இஸ் லொக்கேட்டட் இன் பிட்வீன் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு ஈஸ்டர்ன் காட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இது பாக் நீச்சந்தி. இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு நீச்சந்தி இதுதான் இந்த பாக் நீச்சந்தி. இதுதான் அது பாக் நீச்சந்தி, பாக் ஸ்ட்ரைட் என்று ஆங்கிலத்தில் சொல்லிக்கிறோம். அந்த பாக் நீச்சந்திக்கு கீழே ஜஸ்ட் டவுன் குறித்து அந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு கீழே குறித்து அது கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா. அடுத்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்னது? அரேபியன் சி. அடுத்து ரைட் சைடு குறித்தோம்னா வங்காள விரிகுடா. அடுத்து ஒரு முக்கியமான ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஓகேவா? ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 பிளேசஸ்ட்டு இந்த காணொலியில் நம்ம பார்த்துருக்குறோம். அது 1 by 1 குயிக்காக ரீகால் பண்ணலாம். 19 பிளேஸும் குயிக்காக ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போது நம்ம சிந்து சமவெளி, சிந்து நதி பாயக்கூடிய அந்த இடம் பாகிஸ்தானில் அமைந்திருக்கக்கூடியதானது சிந்து சமவெளி. ரெண்டாவது பார்க்கக்கூடியது யூபியில் அமைந்திருக்கக்கூடிய கங்கை சமவெளி. ஓகே, ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம். மூணாவது அப்படியே ரைட் சைடு பிரம்மபுத்திரா நதி பாயக்கூடிய பிரம்மபுத்திரா சமவெளி. நாலாவது பார்த்தீங்கன்னா எதை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி. இதுதான் இது மேற்கு கடற்கரை சமவெளி. ஓகே, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த அரபிக்கடலுக்கும் இடைப்பட்ட அந்த வளமான பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மேற்கு கடற்கரை சமவெளி. அதே மாதிரி வங்காள விரிகுடாவிற்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடைப்பட்ட அந்த வளமான பகுதியை தான் என்ன சொல்கிறோம்? கிழக்கு கடற்கரை சமவெளி என்று நாம் சொல்கிறோம். அடுத்து மலபார் கடற்கரை, அதுக்கு மேலே குறிச்சா கொங்கண கடற்கரை, இந்த பக்கம் சோழமண்டல கடற்கரை, அதுக்கு மேலே குறிச்சா வட சர்க்கார். ஓகேவா? அடுத்து முக்கியமான பீடபூமிகள் மத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாலவா பீடபூமி, மால்வா பிளாட்டியூ. ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் கனிம வளங்களுக்கு பெயர் போன ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய என்ன பீடபூமி? சோட்டா நாக்பூர் பீடபூமி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ரைட் சைடு இந்தியாவில் அதிகமான மழை பெய்யக்கூடிய மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஷில்லாங் பீடபூமி. அதை ஈஸியாக நம்ம லொக்கேட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பீடபூமி டெக்கான் பிளாட்டியூ என்று சொல்லப்படக்கூடிய தக்கான பீடபூமி. ஓகே, அடுத்து இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நீர்ச்சந்தி என்ன நீர்ச்சந்தி? பாக் நீர்ச்சந்தி. அந்த பாக் நீர்ச்சந்திக்கு கீழே ஜஸ்ட் குறிச்சா மன்னார் வளைகுடா. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கடல் என்ன கடல்? அரபிக்கடல். இந்தியாவின் மேற்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு கடல். கிழக்கே வங்காள விரிகுடா. அதே மாதிரி அந்தமான் வங்காள விரிகுடாவை அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவு வாட்விசே அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஸோ இதுதான் எனது முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளேஸ். லாஸ்ட்டாக இந்திய பெருங்கடல். ஓகே, இந்த 20 இடங்களையும் தளவாக நீங்கள் என்ன செய்துக்கலாம்? தேர்வுக்கு மிக தெளிவாக ரெஃபர் செய்து நீங்கள் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். தேங்க்யூ.